ஹாய் காய்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் நிறையா யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்க ஜோரோட்டோ அனிமியில் பாருங்கன்னு. அதில் ஒரு சிலர் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் மட்டும் பார்க்கறது மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா வெப்சைட்ஸ் மாறிடுச்சு. ஹாய் அனிமி, ஜோரோட்டோ அனிமி, அனி வாட்சுன்ற நிறையா வெப்சைட்ஸ் மாறிடுச்சு. அது ஏதோ இஷ்யூன்றனால அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த வெப்சைட்டில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா வேறு வெப்சைட் யூஸ் அப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் அதில் இஷ்யூ ஆனதுனால எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு ஹாய் அனிமி, அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஜோரோட்டோ அனிமி எல்லா அனிமியும் இருக்குல்ல, இதில் எல்லா அனிமீஸுமே இருக்கும். அதுவும் ரீசெண்டாக வந்தது கூட இதில் இருக்கும். நிறைய பேர் குழம்பியிருப்பாங்க, எதில் பார்க்குறது, எப்படி பார்க்குறது, இங்கிலீஷாக இருந்தால் கூட பரவாயில்ல, தமிழ். ஆனால் அதில் தமிழில் இருக்காது. ஆனால் இங்கிலீஷில் பார்க்குறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஷிப்புடன் மட்டும் இது சோனியாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது இடையில நின்றுச்சு, என்ன காரணம்னு தெரில. ஆனால் திருப்பி ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம என்ன அனிமி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் டீமன் ஸ்லேயர், டெத் நோட், நருட்டோ ஷிப்புடன், கிளாசிக், பருட்டோ, இந்த மாதிரி நிறையா அனிமீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து அனிமீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.